முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் 2009 மிகவும் பின்தங்கிய அடுக்கப்பட்ட மூட்டையில் அடிமூட்டையாக இருக்கின்ற அருந்ததியர் மக்களுக்கு 18 விழுக்காடு பட்டியலின மக்கள் அந்த இடஒதுக்கீட்டிலிருந்து ஒரு 3 விழுக்காட்டை அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கி அன்றைக்கு ஒரு சட்டத்தை அவர்கள் இயற்றினார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை முடிவாக இந்த அருந்ததியர் உள்ளிடுஒதுக்கீடு இருந்தது. அதை எதிர்த்து சில பேர் வழக்கு தொடுத்தார்கள். அதை போன்ற வழக்குகள் மற்ற மாநிலங்களும் இருக்கிற காரணத்தினால் உச்சநீதிமன்றம் சென்றது. உச்சநீதிமன்றம் பல ஆண்டுகள் விசாரணைக்கு பிறகு கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று ஒரு முறையான ஒரு தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் உள்ளிடஒதுக்கீடு வழங்கியது செல்லும். உள்ளிடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது. அதே நேரத்தில் இன்னும் இதை போன்ற உள்ளிடஒதுக்கீடுகளை அந்த பின்தங்கிய சாதிகளை கண்டுபிடித்து சரியான தரவுகளின் அடிப்படையில் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்படிப்பட்ட உள்ளிடஒதுக்கீடுகளை வழங்கலாம் என்று சொல்லிவிட்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு 2015 கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு சின்னையா வர்சஸ் ஆந்திர பிரதேஷ் என்கிற தீர்ப்பில் இந்த மாதிரி பட்டியலின மக்கள் எல்லாம் ஒரே வகைத்தானவர்கள் ஹோமோஜினியஸ் என்று தீர்ப்பு அன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை மாற்றி அந்த தீர்ப்பு செல்லாது. பட்டியலின மக்கள் எல்லாம் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல, ஒவ்வொருவரும் வேறு வேறு வகைத்தானவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு தீர்ப்பை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆக இந்த தீர்ப்பை ஆதித்தமிழர் பேரவை வரவேற்றது. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தளபதி அவர்களும் அதை வரவேற்று அதை பாராட்டி இது பண்ணார். இன்றைக்கு ஆதித்தமிழர் பேரவையும் அதை வரவேற்று நேரிலே சென்று முதல்வர் அவர்களுக்கு பாராட்டும், அவர்களை நேரில் சென்று பாராட்டி மகிழ்ந்தோம். இப்போது அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு சீராய்வு மனுவை தாக்கல் செய்தார். சீராய்வு மனு தாக்கல் செய்து விட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த உள்ளிடஒதுக்கீட்டை எதிர்த்து திருமாவளவன் அவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் இன்றைக்கு அதை தமிழ்நாட்டிலே ஒரு பரப்புரைகளாக இன்றைக்கு தமிழகத்தில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த 3 விழுக்காடு எப்படி 18 விழுக்காட்டிலிருந்து எடுத்து கொடுக்கலாம், அவர்களுக்கு தனியாக வழங்க வேண்டும் என்று அவர்கள் தவறான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிலே வழங்கிய பல இடஒதுக்கீடுகளும் உள்ளிடஒதுக்கீடு தான். அதில் எம்பிசியிலிருந்து பிரித்து எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி என்று ஒரு 50 சாதிகளுக்கு கொடுத்தார் 20%. அதுவும் உள்ளிடஒதுக்கீடு தான். இஸ்லாமியர்களுக்கு கொடுத்ததும் உள்ளிடஒதுக்கீடு தான். கிறிஸ்துவர்களுக்கு கொடுத்ததும் உள்ளிடஒதுக்கீடு தான். திருநங்கைகளுக்கு கொடுத்ததும் உள்ளிடஒதுக்கீடு தான். அதே போல் சாதி மறுத்து திருமணம் செய்து கொண்டவர்களுக்கும் ஒரு இடஒதுக்கீடு இருக்குது 1%. அதுவும் ஆக எல்லாமே உள்ளிடஒதுக்கீடு தான். முன்னுரிமை அடிப்படை தான் எல்லாமே. ஏதோ வெறும் அருந்ததியர்களுக்கு கொடுத்தது மட்டுமே உள்ளிடஒதுக்கீடோ அல்லது முன்னுரிமை அடிப்படையிலோ கிடையாது. எல்லாருக்கும் கொடுத்தது முன்னுரிமை அடிப்படையில் தான். இதையெல்லாம் யாரும் எதிர்க்காத நிலையில் இப்போது முன்னுரிமை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள், சவுண்ட் இல்லாமல் இருக்க சொல்லுங்கள். இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏதோ அருந்ததியர்களுக்கு மட்டும் கொடுத்தது முன்னுரிமை அடிப்படையில் கொடுத்து விட்டார்கள் என்று இப்போது எதிர்ப்பு தெரிவிக்க நாங்கள் என்ன கேட்குறோம்னா, டாக்டர் கிருஷ்ணசாமியோ திருமாவளவனோ உள்ளிடஒதுக்கீடு வழங்குவதற்கு ஜனார்த்தனன் குழு என்று நீதியரசர் ஜனார்த்தனன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. நான் என்ன கேட்குறேன், இவங்க 2 பேரும் அந்த குழுக்கிட்ட போய் கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது விண்ணப்பம் கொடுத்துருக்கிறார்களா? ஏன் கொடுக்கவில்லை? அப்போ கொடுக்காம இப்போது
திருமாவளவன் அவர்கள் ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் உள்ளிட ஒதுக்கீடுக்கு ஆதரவு ஆதரவு ஆதரவுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ சென்னையில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலையும் ஆதரவுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் உச்சநீதிமன்றத்தில் போய் சீராய்வு மனு தாக்கல் பண்ணுறாரு. அந்த சீராய்வு மனு என்ன? இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். நிறுத்தி வைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? உள்ளிட ஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்துங்கன்னு அர்த்தம். இங்கே என்ன சொல்கிறாரு? நாங்கள் உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு ஆதரவாளர்னு சொல்கிறாரு. அங்கே போய் டெல்லியில் போய் என்ன சொல்கிறாரு? தீர்ப்பை நிறுத்தி வைங்கலன்னு சொல்கிறாரு. ஆக அவர் இரட்டை வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தை பொறுத்தளவு, நம்மை பொறுத்தளவு, நாம் உள்ளிட ஒதுக்கீட்டுக்கான இந்த தீர்ப்பு வந்த பிறகு மிக தெளிவாக ஆதித்தமிழர் பேரவை சொல்கிறது, ஒட்டுமொத்த 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டையும் கிளாசிஃபை பண்ணுங்கள், வகைப்படுத்துங்கள். எல்லாத்தையும் வெறும் 3% நிறுத்தாதீங்க. இதுக்கு மேலே யாரும் பாதிக்கப்பட்டிருந்தா அவர்களுக்கும் சேர்த்து கொடுங்க. அப்போ அதுக்கு வகைப்படுத்தி ஏபிசிடின்னு பிரிங்க, அல்லது ஏபின்னு பிரிங்க, முன்னேறியர்னு ஒருத்தர் பிரிங்க, பின்தங்கியவர்கள்னு ஒருத்தர் பிரிங்க, அவங்களுக்கு ஏற்ற அந்த பர்சன்டேஜை மாற்றி கொடுங்க. அதை தான் இப்போ ஆதித்தமிழர் பேரவை கேட்கிறது. இரண்டாவது, தமிழ்நாட்டில் பட்டியல் துறைக்கு ஒரு துறை இருக்குது. அந்த துறை ஆதி திராவிடர் நலத்துறைன்னு பேர். இந்த ஆதி திராவிடர் நலத்துறைன்னு பேர் எப்படி வைக்கிறாங்க? எப்படி நியாயம்? ஆதி திராவிடர் என்பது 76 சாதிகளிலே ஒரு சாதி. அந்த ஒரு சாதியின் பெயரை எடுத்து நீங்கள் எப்படி ஒரு துறைக்கே பேர் வைக்கலாம்? 76 சாதிக்கும் சேர்த்து ஒரு ஜாதியினுடைய பெயரை நீங்கள் எப்படி வைக்கலாம்? ஆகவே நாங்கள் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் அந்த பெயரை மாற்றி ஒன்றிய அரசில் இப்போ இருக்கிற பெயர் மாதிரி பொதுவான ஒரு பெயரை வைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். அதே போல் எங்களுக்கு இந்த அதிகாரத்திலையும் ஆட்சியிலும் ஆட்சியில் பங்குன்னு நாங்கள் கேட்கல, இருப்பதை சரிசமமாக பிரித்து எல்லோருக்கும் கொடுங்கள் என்று சொல்கிறோம். 44 தொகுதி ரிசர்வ் தொகுதி இருக்கிறது என்று சொன்னால், நியாயப்படி பார்த்தால் பல்லருக்கும் பறையருக்கும் அருந்தையருக்கும் 3 பேருக்கும் 15 தொகுதிகள் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அருந்ததியருக்கு இப்போ இருக்கிறது 3 தொகுதி தான் எம்எல்ஏ இருக்காரு. மற்ற 2 சாதிகளுக்கும் 20க்கு மேலே வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 20 எம்எல்ஏக்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். 7 எம்பி சீட் இருக்கிறது, நாடாளுமன்ற சீட்டு. ஒருத்தர் கூட அருந்ததியர் கிடையாது. பல எம்எல்ஏ மேயர்கள், தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட மேயர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அருந்ததியர் கூட ஒரு மேயரில் கிடையாது. ஒரு வைஸ் சான்சலர், துணைவேந்தர் ஒருத்தர் கூட கிடையாது. ஒரு சிண்டிகேட் மெம்பர் கிடையாது. ஒரு செனட் மெம்பர் கிடையாது. ஐஏஎஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? எந்த முன்னேற்றமும் அருந்ததியருக்கு இதுவரைக்கும் இல்லை. அதனால் இவர்கள் 3% அடக்கம்னு சொல்லி எல்லாமே அருந்ததியருக்கு கொடுத்து விட்டார்கள் என்று ஒரு பொய்யை திருப்பி டாக்டர் கிருஷ்ணசாமியும் சீமானும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கு. அது அத்தனையும் பொய், அது உண்மை அல்ல. விளம்பரம் வருகிறது, 12 பேருக்கு SCA அருந்ததியர்னு வருது. அப்பாயின்மெண்ட் எத்தனை பேர் போட்டிருக்கிறீங்க? 2 பேருக்கு தான் போட்டிருக்கிறீங்க. மீதி 10 யாருக்கு போச்சு? அதை நீங்கள் சொல்லுங்க. அதை சொல்லாமல் ஐயோ 12 பேர் அருந்ததியருக்கே கொடுத்துட்டாங்கன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கே கொடுத்தாங்க? புள்ளி உரம் காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்களா? ஆகலை. அது மட்டுமல்ல, இவர்கள் தொடர்ந்து பொய்யை இப்போ நான் என்ன கேட்குறேன், 3% போக அருந்ததியர்கள் 18%லையும் வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அதை சொல்கிறீங்களே, 3% போக 15%க்குள்ளேயும் வர்றாங்கன்னு சொல்கிறாரு கிருஷ்ணசாமி. நான் என்ன கேட்குறேன், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே, 15% இருக்கிறவங்க 3%க்குள்ளே போகிறாங்க அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறீங்களா? ஏன் சொல்லலை? ஏன் மறைக்கிறீங்க உண்மையை? 15% இருக்கிற மற்ற 2 சாதிகளும் 3%க்குள்ளே இருக்கிறாங்க, போகிறாங்க. அங்கே தகுதியான ஆட்கள் இல்லாத போது நீங்கள் தான் போய் அதை நிரப்புறீங்க. வேற யார் வர்றாங்க? அதை நீங்கள் எங்கேயாவது சொன்னீங்களா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆக இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டு ஒட்டுமொத்தமாக அருந்ததியருடைய முன்னேற்றம், வளர்ச்சி இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள முடக்கி போடுவதற்கான முயற்சியை கிருஷ்ணசாமியும்
சீமானும் திருமாவளவனும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அதை எதிர்த்து வருகின்ற டிசம்பர் 23 அன்று சென்னையில் ஒரு மாபெரும் பேரணியை நடத்த இருக்கிறோம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கே வரப்போகிறார்கள். அங்கே பொதுக்கூட்டம் நடக்க போகிறது. முதல்வர் அவர்களை சந்தித்து நாங்கள் கோரிக்கை மனுவை கொடுக்க போகிறார்கள். எங்களுக்கு அந்த அரசியலிலும் பங்கு, எங்களுக்கு 15 சீட்டுன்னா யாரெல்லாம் தேர்தலில் தங்களுடைய கட்சிகளின் சார்பில் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீட்டு கிடைக்குதுன்னா அவங்க ரிசர்வ் தொகுதியில் நின்னா எங்கள் அருந்ததியர் கொடுக்கணும். வைகோ கிடைச்சன்னா அவரு அருந்ததியருக்கு கொடுக்கணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கிடைச்சா அவங்களும் அருந்ததியருக்கு கொடுக்கணும். கூட்டணி கட்சிகளில் சீட்டு வாங்குற எல்லாருமே ரிசர்வ் தொகுதியில் அருந்ததியர்களுக்கு தர வேண்டும், திமுகவும் தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஆக அதிகாரத்திலையும் இந்த மாதிரி எங்களுக்கான வாய்ப்புகளை தர வேண்டும் என்கிற 3 கோரிக்கை. ஒன்று, வகைப்படுத்துதல், கிளாசிஃபிகேஷன், ஒட்டுமொத்தமான சாதியையும் ஏன் இங்கே பயப்படுறாங்க கிளாசிஃபிகேஷன்னா? ஏன்னா இவங்கெல்லாம் முன்னேறிட்டாங்க. ஏற்கனவே இவங்ககிட்ட ஒரு சாதி கிட்ட நிலம் இருக்கிறது, ஒரு சாதி அதிகாரத்தில் குவிந்து கிடக்கிறார்கள். இப்போ இது கிளாசிஃபிகேஷன் பண்ணால் இவங்கெல்லாம் முன்னேறிய சாதி என்று தெரிந்துவிடும், பயப்படுகிறார்கள். தடுத்து நிறுத்துவோன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், எங்களுக்கு 3% தரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். எனக்கு இவ்வளோ வேணும், பறையருக்கு இவ்வளோ வேணும், பல்லருக்கு இவ்வளோ வேணும், எங்களுக்கு கொடுங்கன்னு கேளுங்க. அதை விடுத்து அருந்ததியருக்கு கொடுக்காது என்று சொல்வதற்கு திருமாவளவனுக்கோ கிருஷ்ணசாமிக்கோ சீமானுக்கோ எந்த தகுதியும் இல்லை. அவங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கு யோகியதையே கிடையாது. எங்க நியாயத்தை, எங்க உரிமையை நாங்கள் கேட்கிறோம். அதற்காக தான் இப்போ இந்த கூட்டமெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே கூட்டமைப்பு ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறோம். ஏறத்தாழ 30 அமைப்புகள், அருந்ததியர் அமைப்புகளை ஒன்று திரட்டி தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பு என்கின்ற கூட்டமைப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டமைப்பின் சார்பில் தான் சென்னையில் வருகிற டிசம்பர் 23 அன்று மாபெரும் பேரணி நடக்க இருக்கிறது. நன்றி, வணக்கம்.